ப்ரோ அதுக்குன்னு இப்படி அதிகம் எடுத்துக்கூடாது. ஆனாடா இந்த மாதிரி நான் உன்னை நேர்ல கூட பார்க்குற சான்ஸ் இல்லை. என்ன சிரிச்சுட்டே சொல்ற? இங்க வா. ஒண்ணுமே இல்ல. இதான்டா கரெக்டான எப்ப வண்டி எடுத்தாலும் ஹெல்மெட் கையுமே இருக்கு பத்தியா, இப்படிதான் இருக்கணும். சூப்பரா அதெல்லாம் ஒரு மாதிரி ரீசன் இல்ல. வேகமா போனோம்னா சொட்ட தெரியும், காத்துல பறந்து. அதுக்குதான் வேற ஹெல்மெட் வச்சிருக்க. அப்கி பார் சொட்ட சர்க்கார். When I don't know how to start conversation, me நந்தினி உங்க பேர் என்ன? நந்தினி உங்க பேர் என்ன? பட் பஸ் பாஸ் ரினியூவல் பண்ணிட்டு கிட்ஸ் டிஃப்ரெண்ட். எதுவுமே தெரியலன்னு வச்சியே, அந்த பொண்ணு பேரையே சொல்லி பேர் என்னன்னு கேட்டுரு. அதுவே ஒரு ஹியூமர் சென்ஸ் தானே. சிரிச்சதுன்னா எப்படி? அட பேயிலமோ, நீ புரோக்கரா நீ? அண்ணா ஒரு டீ. என்ன இது? டீ காபி எடுத்துக்கங்க. சாரி. இட்ஸ் ஓகே. அதே மனசுல குஷி விஜய் ஜோதியா நினைப்பா. எடுத்துட்டு போங்களா? ஆக்சுவலி காஃபி கூட நல்லா இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. டீயும் நல்லா இருக்கு. சொல்லு சொல்லு, எனக்கு சத்தியமா சொல்லு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியல. என்னடா அது? நான் ஒண்ணுடா, டீ கறியை எஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிறீங்களா? என்னமோ நல்லா இருங்கடா. நமக்கு ஒண்ணு இப்படி அமைகலையே. ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? நானும் தான் டீ கடைக்கு போறேன். உனக்கு அமையுது, எனக்கு அமையாது. அமையாது, அமையல கிடையாது, அமையாது. சும்மா அவ எல்லா பொண்ணுங்க போலாம் கிடையாது. ஈகோலாம் பார்க்க மாட்டா. அவளா வந்து எனக்கு ஃபாலோ பண்ணா, அவளா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணா. அவ்வளோ பிடிக்கும் போல என்ன. எனக்கு அவள் யாரும் கூட தெரியாது, பார்த்தது கூட இல்லை. சரி பார்க்கலாம், ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்டால் ஃபோட்டோவுக்கு 100 ரூபா, வீடியோவுக்கு 250 ரூபா சொல்கிறான். அப்போ இது லவ் தானே? முடிஞ்சு மாலை தள்ளு. என்ன ப்ரோ, கடையில் மளிகை சாமான் வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. இது உன் காலம் இல்லை கபிலா, நீ இறங்கி ஆடாத. இது உன் காலம் இல்லை கபிலா, நீ இறங்கி ஆடாத. அண்ணா நானும் என் பாய் ஃப்ரெண்ட் வெளியே போயிட்டு வந்தேன். நான் ஸ்டோரிலாம் போட்டேன், நீங்க பாத்தீங்களா? ஓ ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா என்ன அவன் மதிக்கவே மாட்டானா? சத்தியமா எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாதுண்ணா. நீ கரெக்டான முடிவே எடுத்திருக்க. அண்ணா அதோ கிளம்பிடுறேன், நான் அந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இனிமேட்டு அந்த அண்ணான்றத முதல் கூப்பிட்டாத. சரி பாப்பா, பாய். டேய் இதெல்லாம் நடக்குது தானே, நான் ஒரு கான்செப்டா பண்றேன். இது ரொம்ப நான் பண்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்தின்னு இருக்கீங்க. அதெல்லாம் தெரியாது, வாடன்னா அடிப்போம், எல்லாம் அட்டாக் பண்ணுங்கடா. காதல் தோல்வியான பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ல போறவனு தான் அந்த பொண்ணோட அடுத்த காதலன். அடடே கவிதையா இருக்கே. அண்ணான்னு சொல்லிட்டு அப்ப அண்ணான்னு சொல்றவனுக்குலாம் வாய்ப்பு இருக்கோ? എന്താ വേണ്ടേ? ഇത് വേണം. ആ എടുത്തോ. ഞങ്ങളുടെ പൈസ ഇല്ല. ஜிபே என்னங்க இந்த பையன் டெய்லி லேட்டா வரான். மணி 10 ஆகுது, இன்னும் கூட வரல பாருங்க.
இல்ல டெய்லி லேட்டா வரான். இன்னைக்கு அவன் வரட்டும், என்ன பண்றேன்னு பாரு. போய் பாரு போய். நீ உட்காரு, நான் போய் பாத்துக்கிறேன். டேய் நில்றா. சொல்லு டாடி. எங்கடா போய் சுத்திட்டு வர நீ? எங்கேயும் போலியே, இங்கதான் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தேன். அன்னைக்கு நீ எதுவும் அடிக்கல? இல்ல, நான் எதுவும் தப்பு பண்ணல. உண்மையை சொல்றா. இல்ல டாடி, உண்மையிலே நான் எதுவுமே தப்பு பண்ணல. நீ உட்காரடி, அங்கேயே உஷாராயிட்ட இருக்கணும். சி என்ன பிடிச்சிருந்தா பிளாக் பண்ணிடு. சி பிளாக்டு. அப்ப பிடிச்சிருக்கு போல. இதுக்கு பேரு கிரியேட்டிவ் ஒரு ஓன் ஹாப்பினஸ் டா விட. படிக்காட்டியும் நீ மேததான்டா. நீ சாரி சொல்லலன்னா நான் கையை விட மாட்டேன். இப்ப கை விடலன்னா வாழ்க்கை பூரா கை பிடிக்க வேண்டியதா இருக்கும். அட பரவாயில்ல, புசுக்கனை கை விட்ட. சாரி நல்லா இருக்குல்ல. एक मिनट छोड़ना. Rosie sacrificed himself for 100. அதெல்லாம் இல்லப்பா. டேய் அவனுக்கு போனை போடுறா. கொஞ்சம் இருங்க. ஏடா? ஏய் எங்கடா இருக்கா? நான் வீட்ல இருக்கேன். வீட்ல இருக்கானா? வீட்லயா? எத்தனை வாட்டி நம்ம இருக்கும்போது கட்டையை கொடுத்துருக்கேன் வீட்டுல. ஆமா மாப்ள. டேய் வீட்ல இருக்க. It was at this moment that he knew he fucked up. வாடா வெளிய. வெளிய வாடா. பேசு. வாடா வெளிய. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஊன்ட்டு இல்லவா, நம்ம தமிழையா தெரிஞ்ச ஒரு இலக்கணம் எப்படி பேசணும்னு சொல்லி தராரா? என்ன இலக்கணம்? வஞ்சபூல். போய்டா. நீ ஒரு அப்பள பொறுத்துட்டா வாடா வெளிய. சரி இருங்க கூப்பிடுறேன். என்ன கட் பண்ணா? திருப்பி போறான். எனக்கு என்ன ஆத்திரம் தெரியலடா, அவன் செஞ்சதெல்லாம் எனக்கு. Going to college on February 14. Recently break up on single. Everyone took leave except us. நிஜமா? இல்லப்பா, எப்பவுமே நீதான். என்ன என் சிரிக்கிற? ஏன்னா பியூர் சிங்கிளாக இருக்கிறது வேற, ரீசெண்டாக பிரேக்கப் ஆனது வேற. ஏன்னா அவன் லவ் பண்ணி பிரேக்கப் ஆகியிருக்கான், இவன் லவ்வே பண்ணாமல் கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கான். மீன்வெல் பிடி சார் அண்ட் இங்கிலீஷ் மேம் ஆல்சோ லீவ். எங்கேயோ இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஏன் மூளைனே ப்ரோ? என்ன ப்ரோ எக்ஸாம்லாம் முடிஞ்சா? ப்ரோ நான் எக்ஸாம்க்கே போல ப்ரோ. ஏன் ப்ரோ? ப்ரோ செம்ம டஃப் ப்ரோ கொஸ்டின் பேப்பர். எப்படி ப்ரோ போகாம டஃப்ங்கற? ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் லீக் தெரியாது உங்களுக்கு? நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? இதாண்டா டாப்பர். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து கையில ஏந்தின மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஐயோ, அது சூப்பர். அது நீங்க உணர்ந்து பாருங்க, பிள்ளைய பத்தி பிற்பாடு. உங்களுக்கு குழந்தை பிறந்து கையில ஏந்தின மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மால வாயில போல. ஆமா, அது என்னமோ தெரியல, பசங்களை மட்டும் டாடிகளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். ஷி நீ ஒருத்தன் தாண்டா எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் பழகுற. மீ பிளானிங் டு ப்ரப்போஸ் கேர் ஆன் வேலண்டைன்ஸ் டே. அந்த என்ன பண்ணுறதுன்னு வச்சுக்கேன், குழி தோண்டி பதைச்சிருக்கு. அப்போ நாங்க கலைஞ இந்த மாதிரி சொன்னால் ஓகே, சொல்லலை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஐடியா இருந்ததுன்னா உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணு, இல்லாட்டி வேற ஒருத்தவங்க சார் பண்ணிடுவான். அப்ப நான் கக்கிடுறேங்க. முதல்ல செய்யுங்க. ஒன் சைட் லவ்வில் இருக்கிறதும் தப்பு, ஃப்ரெண்டாக இருந்துட்டு லவ்வை மனசுக்குள்ளே வச்சுட்டு சொல்லாமல் இருக்கிறதும் தப்பு. எப்படி நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க தாங்கிறது ஏற்கதா? நீயே ஒரு ஒன் சைடு. என்ன என் சிரிக்கிற? ஒரு கசப்பான உண்மையை சொல்லவா, முன்னாடி உள்ள அப்பா அம்மாலாம் அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ உள்ள அப்பா அம்மாலாம் அவங்க பையனுக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காலம் மாறி போச்சு குமாரி, நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதான். சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். என்ன? ஆமா ஆமா,
இப்போ வந்து பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறது ஈஸியாக போச்சு, ஆனால் பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதுன்றது கம்மால என்ன நடந்தாலும் நடக்காதுடா. நீ வந்து லவ் பண்ணாதான் உண்டு. ஒரு 28 வயசுக்குள்ளே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணு, அதுக்கு மேலே போட்டுனா வீட்டில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அழகான பொண்ணை தானே தேடுறீங்க, நல்ல பொண்ணை யார் தேடுறீங்க? இது கூட ஓகே தான். நானுமே எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அலைன்ஸ் பார்க்குறத பார்த்தா அழகாக தான் பார்க்குறாங்களே தவிர நல்ல பொண்ணான்னு இல்லை, வசதி பார்க்குறாங்க, அழகாக பார்க்குறாங்க. அந்த குடும்பம் வந்து ஏழ்மையாக இருந்தால் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் என்ன? இப்படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுற காலம் தான்டா வரும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இது வந்து பண்ணுறது வந்து பசங்க கிடையாது, பசங்களோட அப்பா அம்மா. அதுதான் உண்மை. இதை நான் பார்த்துருக்கேன். நானும் ஒரு கசப்பான உண்மை சொல்லவா, இன்னும் மாப்பிள்ளை வீட்டில் 40 சவரம் போடு 50 சவரம் போடுன்னு டிமாண்ட் பண்ணுறதுனால சில நல்ல பொண்ணுங்களுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது. இன்னமும் இது நடக்குதாடா? நடந்தால் இது தப்பு. அப்படியே பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. இது வந்து அப்பா அம்மா தான் முழுக்க முழுக்க காரணம். அந்த பையனோட மைண்டையும் குழப்பி அவனை கல்யாணம் உணவும் பண்ணுறதே நீங்கள் தான்டா. எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க. அண்ணாந்துறையில உள்பாவாடை காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சிக்கிறாங்க. நம்ம லைஃப்பை சூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீ போயிட்டு அந்த பொண்ணை வந்து வசதியாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுறேன்னா அப்போ நீ என்ன பிடுங்கிறதுக்கு இருக்க? ஏன்னா நம்ம தான் சம்பாதிக்க போகிறோம்போ, அப்போ வந்து நீ இதுக்கு வசதியான பொண்ணை போய் தேடுற? நீ தேடுறியோ இல்லை உங்கள் அப்பா அம்மா தேடுறாங்களோ அதை தடு. போய் ஃபஸ்ட்டு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணு. அது வந்து வசதியாக இருக்கா வசதியாக இல்லைன்னா பார்க்காது, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் கமெண்ட் வந்து சொல்லுவீங்க அந்த மாதிரி பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது தலையெழுத்து தான். இட்ஸ் ஆல் ஃபேக்ட். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். நண்பர்களே, நமக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. இது உலக தத்துவத்தையே ஒரு பொண்ணொன்றில் அடக்கிட்டியோண்ணே. அதான் வர்க்கீஸ். பொண்ணு தான் கிடைக்கலன்னு பார்த்தா பொண்ணொன்று கூட நம்மளை மதிக்கலையே. நெத்தி நடுவில் அலங்கரி சுத்துது நெஞ்சு குழியில கத்துது கங்குல பால் சட்டிய போல் பொட்ட புள்ள கொட்டது. அவ்வளோதான், பையன் மயங்கிட்டான். சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம் நேரம்? பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கான். எத்தனை வருஷம் நிறைய தாங்கியிருக்கா எனக்காக வாழ்க்கை. அதனால அவளுக்காக என் வாழ்க்கை மாத்திக்கிறது நான் முடிவு பண்ணேன். நீ மட்டும்தான். இப்போலாம் இந்த மாதிரி பசங்களை பார்க்கறதே கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டும் போயிடுறீங்க. நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க, நல்ல பசங்களும் இருக்காங்க. ஆனால் மேட்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா நல்ல பையன் கெட்ட பொண்ணு, கெட்ட பையன் கெட்ட பொண்ணு நல்ல பையன் அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? நான் என்னடா சொன்னேன்? போரு நல்ல பொண்ணு கெட்ட பையன், கெட்ட பொண்ணு நல்ல பையன், அப்படி தான் போயிட்டுருக்கு. ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்லிட்டணும். ஐயோ, இதுக்கு வேற வந்துடுவாங்களே. ஸோ 2 பேருக்குள்ளேயுமே இருக்காங்க. அது மேட்ச் ஆகுறது தான் கொஞ்சம் மாறி ஆகுது. என்ன பண்ணுறது? ஈஸியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அதான் டெஸ்டினி. போயிட்டான்னு அழுவாடா, உன்னை விட்டுட்டோமே அழுவாடா. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, நிலைக்குண்டு எரிச்சல கிடப்பாங்க.